இல்ல இது வந்து நெறைய மாணவர்கள் வந்து தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இது வரவேற்கத்தக்க விஷயம். பட் தேர்ச்சி விகிதத்த விட என்னைய பொறுத்தவரைக்கும் நம்ம மாணவர்கள எத்தனை பேர 90க்கு மேல வாங்க வைக்கிறோம், 80க்கு மேல எவ்வளோ வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம இன்னும் உன்னிப்பா கவனிக்கணும். ஆல்ரெடி நம்ம வந்து இன்னைக்கு வந்து இந்தியாவிலேயே ஒரு சிறந்த மாநிலம் அப்படிங்கிற மாரி வந்திருக்கோம் கல்வியில அப்படின்னா, இன்னும் நம்ம கடக்க வேண்டிய பாதைகள் நெறைய இருக்கு. அந்த வகையில நான் வந்து பார்க்குறது தேர்ச்சி விகிதத்த நான் ஒரு பெரிய ஃபேக்டரா பார்க்குறதில்ல. எனக்கு வந்து இன்னும் மாணவர்கள் எவ்வளோ வந்து நல்ல ஒரு மதிப்பெண்கள் வந்து அதிகமா வாங்கியிருக்காங்க. இவங்க எவ்வளோ வந்து இந்தியா முழுவதும் உள்ள வாய்ப்புகள உருவாக்க முடியும். அவங்க எப்படி நம்ம குழந்தைகள கொண்டு போய் சேர்க்கணும். அந்த மாரி விஷயங்கள் தான் பார்க்கணும். நம்ம அடுத்து போட்டியிட வேண்டிய வந்து உலக சந்தையில தான் போட்டியிடணும். இந்தியால உள்ள மார்க்கெட்ட நம்ம பார்க்கக்கூடாதுங்கிறது என்னோட வேண்டுகோள். அதனால வந்து தரம் வந்து இன்னும் நம்ம நெறைய ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு. அரசு பள்ளியில நெறைய குழந்தைங்க வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இது வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா அந்த குழந்தைங்களோட குடும்பச் சூழல், பொருளாதார சூழல், அவங்க வசிக்கக்கூடிய சூழல் இதெல்லாம் தாண்டி அந்த குழந்தைங்க வந்து அவங்களோட திறமைகள வந்து மேம்படுத்தி அவங்க நல்லா வந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து வரவேற்கத்தக்கது. இதற்கான இதற்கு கடும் பணியாற்றிய ஆசிரியர்கள், அவங்களோட சிஇஓஸ் அண்ட் கல்வியில உள்ள எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்க வந்து இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்த வந்து நீங்க பார்த்துருக்கீங்க. இந்த குழந்தைங்கள வந்து நீங்க வந்து நல்ல ஒரு வகையில கொண்டு வந்தது உங்களோட மனதிற்கு வந்து நெறைய உற்சாகத்தையும், உத்வேகத்தையும் தருங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து growth இருக்கா சார்? கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு 1.8% சம்திங் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1.5லேருந்து 1.2க்குள்ள வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போன வருஷம் வந்தது +2 எழுதின மாணவர்களோட இந்த ஆண்டு +2 எழுதின மாணவர்கள் வந்து 43,000 பேர் வந்து உள்ள இல்ல. அப்ப நம்ம வந்து களப்பணி ஆற்றி இந்த மாணவர்கள வந்து மெயின் ஸ்ட்ரீம் எஜுகேஷனுக்குள்ள கொண்டு வரணும். ஏன்னா கோவிட் டைம்ல இருந்த அதே தான் வந்து இப்போ வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா, நம்ம நெறைய மாணவர்கள் வெளியே இருக்காங்க. இடைநிற்றல் காரணமா இருக்காங்கன்னா, அவங்கள நம்ம கூட்டிட்டு வந்து மெயின் ஸ்ட்ரீம் எஜுகேஷன்ல உள்ள கூட்டிட்டு வந்து, அவங்களுக்கு கல்வியை கொடுத்து உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணுங்கிறது என்னோட வேண்டுகோள். சார் அதே மாதிரி வந்து இப்போ ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி அந்த டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து பெர்சன்டேஜ் வைஸ் நல்லா வந்து இதாயிருது. ஆஸ் யூஷுவல் சென்னை கொஞ்சம் லேக் ஆகுது. அது எப்படி சார் இம்ப்ரூவ் பண்ணணும்? இல்ல சென்னை வந்து உங்களுக்கு வந்து நெறைய கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இருக்குது. பிகாஸ் இங்கே வந்து நான் முதலே சொன்னது வந்து கிராமப்புறங்களில் உள்ளக்கூடிய வறுமை கோட்டுக்குள்ளவங்களோட வாழ்வாதாரங்களோட நிலைமைகள் வந்து வேறு. நகர்ப்புறங்களில் உள்ள அவங்களோட வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களோட வாழ்வாதாரங்கள், அவங்களோட பொருளாதாரங்கள் எல்லாமே வந்து மாறுதல் இருக்குது. ஆனால் சென்னை நகரம் வந்து பெரிய நகரமாக்கப்பட்ட சூழலில் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய என்வாயன்மெண்ட்டில் இந்த குழந்தைங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதும், ஒரு கிராமப்புற மாணவர்கள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. அதனால் நம்ம வந்து இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த சூழலில் மதிப்பெண்கள் வாங்கி இத்தனை குழந்தைங்க தேர்ச்சி அடைச்சிருக்கார்கள். இந்த குழந்தைங்க வந்து இன்னும் மேலே போயிட்டா இதில் வந்து ரேஷியோ வந்து ரொம்ப கம்மி தான். அதாவது ரேஷியோ இந்த சென்ஸ் பாஸ் பர்சன்டேஜ் வந்து விகிதாச்சாரம் வந்து அது வந்து ரொம்ப ஒன்றும் பெரிய டிஃப்ரென்சஸ் இல்லை. ஆனால் இன்னும் வந்து நம்ம வந்து களப்பணி ஆற்றி கொண்டு இருக்கிற ஆசிரியர்கள் மற்றும் இவங்களுக்கு வந்து இது வந்து இன்னும் அட்லீஸ்ட் இன்னும் முன்னேறணும் அப்படிங்கிற அந்த ஒரு போட்டியை வந்து உருவாக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது.